நேயர்களே, இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு பதிவு தமிழாக்கத்தில் நான் உங்களுக்கு தரவிருக்கிறேன். பிரதமர் மோடி அவர்கள் நேற்று வேளாண் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். டெல்லியிலிருந்து அவர்களுக்கான சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. பாரதிய ஜனதா கோவை பாதுகாப்பு மண்டலத்திற்குள் கடும் வளையத்திற்குள் அவர் கொண்டு வரப்பட்டார். ஏனென்று சொன்னால், பிரதமர் அவர்களுக்கு சர்வதேச அச்சுறுத்தல் இருந்ததை நாம் பார்த்தோம். தமிழ்நாட்டில் ரொம்ப கவனமாக அவர்களுக்கான பாதுகாப்பை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. யாரெல்லாம் சந்திக்கணும், எந்த நேரத்தில் சந்திக்க வேண்டும் என்கின்ற பட்டியலையும் கூட மத்திய அரசு பிரதமரினுடைய பாதுகாப்பு குழுவில் தமிழகத்தினுடைய தலைவர்கள் ஒருங்கிணைத்தார்கள். அதுவும் நல்ல முறையிலே அவர் நேற்று வந்து கலந்து கொண்டு சிறப்பான முறையில் அந்த ஏற்பாடுகள், ஒரு பிரதமருக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியமும் பாதுகாப்பும் கொடுப்பதில் நமக்கு எல்லோருக்கும் மன திருப்தி. அது ஒரு பாதுகாப்பாளராக. இப்போ இதுக்கிடையில் கோவைக்கு வர உள்ள பிரதமரை யாரெல்லாம் சந்திக்கணும், யார் சந்தித்தா என்பதை விட எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ் மாநில காங்கிரசினுடைய ஜி.கே. வாசன், அதை எப்போதுமே வாசன் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்குமான அந்த நட்பு எப்போது உண்டு. அவரை ரொம்ப மதிக்கக்கூடியவர். திரு ஜி.கே. வாசன் சந்தித்து பேசி உள்ளதாக அந்த செய்தி பட்டியலில் இருந்தது. இது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா மாநில பிரிவு சிறந்த ஏற்பாடுகளை, பிரதமரின் வரவேற்பு, பிரதமரினுடைய மேடை எல்லாவற்றையும் சட்ட பிரயோகமாக அவருடைய பாதுகாப்பு குழுவின் ஒரு அச்சுறுத்தல் இல்லாத நிலையில் வழங்கிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ரொம்ப தெளிவாக பாதுகாப்பாக செஞ்சதாகவும் செய்திகள் வருகிறது. இது பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தான் இந்த சிறப்பு வரவேற்பு அளிப்பதற்கான இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைத்தார். ஏன்னா அவர் மாநில தலைவர், ஒரு மூத்த தலைவர். இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டை கவனிப்பதற்கு தேசிய மகளிர் அணி தலைவி திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் மாநில பாஜகவின் பொதுச் செயலர் முருகானந்தர் ஆகியோர் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து உத்தரவிட்டிருக்காங்க, நயினார் நாகேந்திரனுடைய ஒப்புதலோடு. இந்த குழுவின் பட்டியலில் முன்னாள் தலைவர், சிறந்த பேச்சாளர், தமிழ்நாட்டில் பாஜகவை நிலைப்படுத்துவதற்கு முயற்சி எடுத்து ஓரளவுக்கு வெற்றி கண்ட திரு அண்ணாமலை அவர்களினுடைய பெயர் இடம்பெறாதது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தியில சொல்லியிருக்கிறது. யூடியூப்ல போறவன் பேச்செல்லாம் நாம பேச முடியாது. அவர்களுடைய தமிழ் வெர்ஷன்ல இந்த செய்தி தமிழ்நாட்டில் நடவடிக்கைகளை குறித்து போடக்கூடிய அந்த செய்தியில்தான் இது ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது அண்ணாமலையின் பெயர் இடம்பெறாதது புதிய சர்ச்சை ஏற்படுத்தி உள்ளதாகவும், மாநில தலைவர் பதவியில் இருந்து மாற்றப்பட்ட பிறகு அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பதவி வழங்கப்படும் என்று பேசப்பட்டு வந்த நிலையில் இன்று வரை வழங்கப்படவில்லை என்பதையும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா சுட்டிக்காட்ட தவறவில்லை. அந்த செய்தியில மற்றொன்றை சொல்கிறார்கள். அதனால அண்ணாமலை அதிருப்தியில் இருக்கிறார் என்பதையும் அது சொல்கிறது. பாஜகவுடைய அரசியல் நிலைப்பாடு குறித்து பேசி வந்த அண்ணாமலை சமீப காலமாக அவர் அதிகம் செய்தியாளர்களை சந்திப்பதில்லை. எல்லாம் டைம்ஸுடைய செய்தித்தான் தமிழாக்கத்தில் வந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதிகம் அவர் செய்தியாளர்களை சந்திப்பதில்லை, புறக்கணிக்கிறார் என்றும் சொல்லியிருக்கிறார். அண்ணாமலை வந்த பிறகுதான் அந்த செய்தியில புடைசூழ இளைஞர்கள் அவரை வரவேற்றார்கள். அவர் இளைஞர்கள் படை கூடியது, மூத்த நிர்வாகிகளுக்கு வாய்ப்புகள் வலுக்கட்டாயமாக மறுக்கப்படுவது உள்ளிட்ட பேச்சுக்கள் அடிபட்டது. பெரிய பழங்களெல்லாம் ஒதுக்கப்பட்டாங்க. 60 வயசுக்கு மேலே அங்கே வராத, 50 வயசுக்கு மேலே வராத,
இளைஞர்களுக்கு மட்டும்தான் வரணும். இதெல்லாம் பெரிய மன வலி ஏற்படுத்தியதாகவும் கூட அந்த செய்தி சொல்லுது. இந்த பேச்சுக்கள், வாய்ப்புகள் மறுக்கப்படுவது மற்றொரு புறம். பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்ட பிறகு கட்சியிலிருந்து அண்ணாமலை முழுவதுமாக ஓரங்கட்டப்பட்ட நடவடிக்கையில் ஈடுபடுவதாக அரசியலில் விவரம் தெரிந்தவர்கள் தெரிந்தாலும், அண்ணாமலையின் சார்புடைய ஏனைய நிர்வாகிகளும் தூக்கப்பட்டு புது நிர்வாகிகள் போடப்பட்டு வருவதாகவும் கூட அந்த செய்தி டைம்ஸ் தெரிவிக்கிறது. பாஜக நிகழ்ச்சிகள்ல இதை தவிர்த்து அண்ணாமலை தன்னிச்சையாக ஈடுபடுவது, அவர் புதிய கட்சி தொடங்க இருக்கிறாரா என்ற கேள்வியும் அரசல் புரசலாக எழுப்பப்பட்டு வந்தது. ஆனால் அது குறித்து ஒன்றும் இல்லை. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அது அண்ணாமலை செய்வாரா செய்யலையா அதை பற்றியெல்லாம் தெரியாது. செய்தியை மட்டும் சொல்கிறோம். பாரதிய ஜனதா நெல்லையில் அண்ணாமலைக்கு ரசிகர் மண்டமே தொடங்கிட்டாங்க. நல்லா கவனிங்க. ஒன்று, அமித்ஷாவுடைய கவனத்துக்கு இங்கிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. பாருங்க சார், இங்கே அவருக்கு நாம பிஜேபி ஒரு தேசிய தத்துவத்தில் இருக்கிறோம். அவருக்கு தனியாக ரசிகர் மன்றம் நெல்லையில் அவரை ஒரு தனியாக காட்டுறாங்க. அவருக்கு ஒரு பெரிய ஹீரோயிசம் உருவாகிறது, டிராவிடியன் பாலிடிக்ஸ் மாதிரி. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான புதிய தொழிலில் அவர் இன்வெஸ்ட் பண்ணுவது உள்ளிட்ட ரிப்போர்ட்டுகளை பாரதிய ஜனதா தலைமைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதனால மத்திய தலைமை ஏற்கனவே அண்ணாமலையின் மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் சொல்லப்பட்ட நிலையில், கோவைக்கு வரும் பிரதமர் வரவேற்பு ஏற்பாட்டாளர்கள் பட்டியலிருந்து அண்ணாமலை நீக்கப்பட்டதின் காரணம் இதுதான் என டைம்ஸினுடைய தமிழ் பிரிவு தன் செய்தியில் தமிழ் செய்தியில டைம்ஸ் ஆஃப் இந்தியா தெரிவிக்கிறது. இப்ப புரியுதா? அண்ணாமலை ஏற்கனவே அதிருப்தியில் இருக்குன்னு நாமளே பல சொல்லியிருக்கிறோம். அண்ணாமலை ஏற்கனவே டெல்லியில் முதலாவது கூட்டத்தில் தமிழ்நாட்டு தலைவர்கள் அனைவரும் ஆலோசனை நடத்தும் போது அவர் கலந்து கொள்ளவில்லை. இரண்டாவது துணை ஜனாதிபதியாக பதவியேற்ற சிபி ராதாகிருஷ்ணனுக்கு அழைப்பு கொடுக்க போதும் அவர் கலந்து கொள்ளவில்லை. இரண்டுக்கும் அண்ணா நான் இப்போ ஃப்ரீயா இருக்கேன், பல கல்யாணங்களுக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்ட்டு அழகா பதில சொல்லிட்டார். மூன்றாவது சென்னையில் நடந்த ஈசிஆரில் நடந்த கூட்டத்தில் சந்தோஷ் அழைத்து BL சந்தோஷ் அவரை சமாதானப்படுத்தி மதிய இடைவேளைக்கு பின்பு அவர் பேச வைத்தார்கள். இது அவர். நான்காவது கோவையில் தற்போது அவர் கலந்து கொண்டார். அவர் எல்லோரும் சந்தித்தார்கள். ஆனால் அவருடைய பெயர் இந்த வரவேற்பிலோ விழாவிலோ விழா குழுவிலோ எதிலும் அவர் சேர்க்கப்படவில்லை என்பது இன்றைக்கு டைம்ஸினுடைய செய்தி. கவனிக்கப்பட வேண்டிய விவகாரம். அது அல்லாமல் தமிழ்நாட்டிலிருந்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ல அவர் தனித்துவமாக காலை ஊணுகிறார். இதெல்லாம் அமித்ஷாவுக்கு பிடிக்காது. எவனா இருந்தாலும் சரி, கட்சிக்குள்ள நீ தனித்துவமாக கோலாச்சுறது, உனக்குன்னு ஒரு வளையத்தை ஏற்படுத்துறது பாஜக திராவிட கட்சி அல்ல. இது வேறு மாநில ரீஜனல் பார்ட்டி. இது பாஜக கட்சிக்குள்ளத்தான் இருக்கணும். உனக்கு தாமரை தான் அடையாளம், உன் அடையாளம் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத போட்டு கொடுக்கும் விதமாக அண்ணா தமிழ்நாட்டில் தனியாக நெல்லையில் இவருக்கு தனி ரசிகர் மன்றம், கோவையில் இளைஞர்கள் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இவர் பின்னால் திரள்றது. ரெண்டாவது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், புதிய தொழில்கள், இதை கலந்து கொள்ள முடியாதது எல்லாம் தன்னிச்சையான போக்கை டெல்லிக்கு சென்றதுனால தமிழக அவர்களுக்கு தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்ட அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. வரவேற்பு குழுவில் முருகானந்தர் மற்றும் நயினார் நாகேந்திரன் தலைமையில் அமைக்கப்பட்டது. அதில் வானதி ஸ்ரீனிவாசன் போன்றவர்கள் இருக்கிற போது தேசிய லெவலில் பதவி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டு காத்திருக்கும் நிலையில் அண்ணாமலை ஒதுக்கப்பட்டிருக்கிறார். அவர் ரொம்ப பதட்டத்தில் இருக்கிறார் என்ற செய்தியை உங்களுக்கு தரோம். இது இப்படித்தான் போகிறது. இதில் என்ன நடக்க போகிறது என்பதெல்லாம் யூகமாக பேச நமக்கு தெரியாது. ஒரு செய்தி, அந்த செய்தியினுடைய உண்மை. ஒருவர் ஒரு செய்தியை சொன்னால் இதெல்லாம் நடந்திருக்கு, அதனுடைய உண்மை. இதைத்தான் நாம் சொல்ல முடியும். மற்றபடி நாம் எக்ஸ்ட்ராவை போட தெரியாது. நம்மள்கிட்ட எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இந்த செய்தி அப்படி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அண்ணாமலை கட்சியிலிருந்து ஒதுக்கப்படுகிறார், அது உண்மையாக தெரியுது. இது நமக்கு கிடைச்ச ஆதாரமான செய்தி. அவருடைய
ஆதரவாளர்களும் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுவும் ஆதாரம். தற்போது கொடிஷியா அவருடைய மண்ணில் அவருக்கான முக்கியத்துவம் இல்லை, ஒதுக்கப்பட்டிருக்கிறார், வரவேற்பு குழுவும் இல்லை. ஆனால் தலைவராக வந்து கலந்து கொண்டார், எல்லோரையும் சந்திப்பார். அதெல்லாம் வேறு விவகாரம். ஆக அவர் மீது கம்ப்ளைண்ட் அனுப்பியிருக்கிறாங்க. தனித்துவமாக ஒரு ஆட்சி செய்கிறார், பாஜகவை விட்டு தான் சொந்த காலில் வதிக்கிறார், ரசிகர் மன்றம் அறிவித்து விட்டார்கள். அது மட்டுமில்லாமல் இவர்கள் பின்பு திரளுகிறார்கள். இது மாதிரி கலந்து கொள்ள மறுக்கிறார், தன்னிச்சையாக பேட்டி கொடுக்கிறார், நிலபுலன்களை வாங்கி குவித்திருக்கிறார், தொழிலை தனியாக ஆரம்பித்திருக்கிறார். எனக்கு கிடைக்கலன்னா துண்டை ஒதிச்சு கொடுத்து என் பாரம்பரியமாக விவசாயிக்கு போன்னு சொல்லி தேவையில்லாமல் பேசுகிறார் போன்று என்னென்னலாமோ சொல்லணுமோ அவ்வளோத்தையும் சொல்லிட்டாங்க. அதனால் அவர் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் என்று நாம் யூகிக்கிறதற்கும் நீங்கள் யூகிப்பதற்கும் பொருத்தமாக இருக்கிறது. நன்றி. மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம்.